அடுத்தவன் உங்களை தாக்கினால் தவறு என்கிறீர்கள், நீங்களே உங்களை தாக்கிக் கொண்டால் சரியாகி விடுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜிலே மக்களுக்கு சொன்ன அறிவுரை என்ன? லா தர்ஜிஉ பாதி குஃபாரா, எனக்கு பிறகு நீங்கள் நிராகரிப்பவர்களாக, இறை மறுப்பாளர்களாக மாறிவிடாதீர்கள். என்ன செய்து மாறிவிடாதீர்கள்? எல்ரிபு பாலுக்கும் ரிகாப பாலின், உங்களில் ஒருவர் கழுத்தை ஒருவர் வெட்டி கொண்டு காபிர்களாகி விடாதீர்கள். அப்போ ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமை கொலை செய்வானேயானால் அந்த நிமிடம் அவன் காபிராகி விடுகிறான். அவன் இஸ்லாத்தின் பெயரால் செய்தாலும் சரி, ஜிஹாத் என்ற பெயரால் செய்தாலும் சரி, எந்த ஒரு இயக்கத்தின் பெயரால் செய்தாலும் சரி, இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்க போகிறோம் என்று சொல்லி செய்தாலும் சரி, ஒருவன் ஒருவனை கொலை செய்தானேயானால் நீங்கள் காபிராகி விடுவீர்கள். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இறுதி பேருரையிலே சொல்லி, அலா ஃபல்யுபல்லிகு ஷாஹிதுல் காயிப், அறிந்து கொள்ளுங்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் வராதவர்களுக்கு இதை சொல்லிவிடுங்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக செய்த எச்சரிக்கை என்னவென்றால், நீங்கள் ஒருத்தனுக்கு எதிராக ஒருத்தன் ஆயுதம் தூக்காதீர்கள். இதுதான் கடைசி எச்சரிக்கை. இதை நீங்கள் மாத்திரம் கேட்பது போதாது, அனைவருக்கும் கொண்டு செல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே இறுதி பேருரையில் சொன்னார்கள், இன்ன திமாக்கும், உங்களுடைய உயிர்கள், அம்பாளுக்கும் உங்களுடைய செல்வங்கள், ஆறாளுக்கும் உங்களுடைய மானம் மரியாதைகள், இவைகள் எல்லாம் ஹராமுன், புனிதமானவை, கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா, இந்த புனிதமிக்க மண்ணிலே, மக்காவை சொல்றாங்க, இந்த புனிதமிக்க மண்ணிலே, இந்த புனிதமிக்க மாதத்திலே, துல்ஹஜ் மாசத்தை சொல்கிறார்கள், இந்த புனிதமிக்க நாளிலே, அரபா நாள் இருக்கிறது, இந்த நாளிலே எப்படி புனிதத்தை பேணுவீர்களோ அந்த மாதிரி ஒவ்வொருவருடைய உயிரையும் நீங்கள் பேண வேண்டும். ஒவ்வொரு மனுஷனுடைய உயிரும் புனிதமானது. அப்ப காபத்துல்லாவுடைய புனிதத்தை நாம கெடுப்போமா? துல்ஹஜ் மாசத்திலே கெடுப்போமா? அரபா நாளிலே கெடுப்போமா? அந்த புனிதத்தை நீங்கள் எப்படி காப்பீர்களோ அப்படி உங்களுடைய உயிர்களை, ஒவ்வொருத்தருடைய உயிர்களையும் ஒருவர் காப்பாற்ற வேண்டும். புனிதமானவை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் என்ன நடக்கிறது இன்றைக்கு? இஸ்லாத்தின் பெயராலேயே கழுத்தறுத்துக் கொள்கிறார்கள். கொல்றவனும் முஸ்லீம், கொல்லப்படுறவனும் முஸ்லீமாக இருக்கிறான். பள்ளி வாசல்களிலே தாக்குகிறார்கள், புனித தலங்களையும் குறிவைத்து தாக்குகிறார்கள். இதெல்லாம் இஸ்லாத்தின் பெயராலே இவர்கள் செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பயந்தார்களோ, எதை நமக்கு எச்சரித்தார்களோ, அது இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹமல அலைனா சிலாக ஃபலைஸ மின்னா, நமக்கு எதிராக எவன் ஆயுதம் தூக்குகிறானோ அவன் நம்மளை சேர்ந்தவன் கிடையாது. என்னதான் கருத்து வேறுபாடு வந்தாலும், என்னதான் சண்டை சச்சரவு வந்தாலும், ஆயுதம் தூக்குற வேலையை ஒருவன் செய்வானையானால் அவன் நம்மை சேர்ந்தவனே இல்லை. அவன் ISIS என்று சொல்லிக் கொண்டாலும் சரி, முஜாஹித் என்று சொல்லிக் கொண்டாலும் சரி, தாலிபான் என்று சொல்லிக் கொண்டாலும் சரி, இன்னும் என்னென்ன பெயர்களை வைத்தவன் உலகத்தில் நடமாடினாலும் சரி, நமக்கு எதிராக ஆயுதத்தை தூக்கினால் அவன் முஸ்லிம் அல்ல. எவ்வளவு கடுமையான வார்த்தை! ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி கொண்டு காஃபிராகி விடாதீர்கள் என்கிறார்கள். நமக்கு எதிராக ஆயுதம் தூக்கினால் அவன் நம்மை சேர்ந்தவன் இல்லை என்கிறார்கள். இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்களே, அதை விளங்கி இது போன்ற கொடியவர்களை நாம் புறந்தள்ள வேண்டும். இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவர்களை டிக்ளேர் பண்ண வேண்டும். அவர்களுக்கு எதிரான கண்டனங்களை எல்லா இடங்களிலும் பதிவு செய்ய வேண்டும். இதனால் ஏற்படுகிற விளைவையும் எண்ணி பார்க்கணும். என்ன விளைவு? நம்ம அழிக்கப்படுகிறோம், அது ஒரு விளைவு. அடுத்தவன் பார்க்கிறான், என்னடா சிறந்த மார்க்கம்ங்கிறீங்க, உன்னதமான மார்க்கம்ங்கிறீங்க, சகோதரத்துவமான மார்க்கம்ங்கிறீங்க, கருணை முக்கிய மார்க்கம் சொல்றீங்க, உங்கால கொள்றானே. இந்த கேள்விகளைத்தான் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சி நடத்தும் பொழுது முக்கியமாக எடுத்து வைக்கிறார்கள். ரொம்ப கருணை மார்க்கம்ங்கிறீங்களே, உங்க ஆளுக்கு தானே ஒருத்தன் வெட்டிக்கிட்டு சாவுறீங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த எச்சரிக்கையை கவனத்தில் கொள்ளாத காரணத்தினால்தான் இது போன்ற துன்பங்களை எல்லாம் நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உலக அரங்கிலே கேவலப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்.
இதனால் தான் நம்மளை மற்றவர்களை கொண்டு அல்லாஹ் அழிக்க செய்கிறான். சொல்ல போனால் மற்றவர்களால் நாம் அழிக்கப்படுவதை விட நம்மவர்களால் அழிக்கப்பட்ட எண்ணிக்கை அதிகம். இன்றைக்கு சிரியாவிலே அகதிகளாக யூரோப்புக்கு போகிறார்களே, ஐரோப்பிய கண்டத்திற்கு, அவங்களாம் யாரால் அகதிகளாக்கப்பட்டார்கள்? அங்குள்ள ஆட்சியாளர்களால் அகதிகளாக்கப்பட்டார்கள். அங்குள்ள ஆட்சியாளர்கள் யாரு? முஸ்லிம் பெயர் தாங்கிகள் தான். அங்க உள்ள முஸ்லிம் பெயர் தாங்கிகள் தான் அங்குள்ள மக்களை, சொந்த நாட்டு மக்களை அழிக்கிறார்கள், குண்டு போடுகிறார்கள், ரசாயன ஆயுதங்களை வீசுகிறார்கள். அந்த நாட்டிலே வாழ முடியாது என்று கடலிலே விழுந்து தப்பித்து போகிறார்கள். ஒரு படகிலே நூற்றுக்கணக்கான பேர் ஏறுகிறார்கள், மூழ்கி குழந்தைகள் வரைக்கும் சாகிறார்கள். மிஞ்சியவர்கள் அண்டை நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அடைக்கலம் அகதிகளாக போகிறார்களே. இந்த நிலைக்கு ஆளாக்கியது யார்? அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கணும் என்பது ஒரு வகை. இந்த நிலைக்கு ஆளாக்குனது யாரு? முஸ்லிம் பெயர் தாங்கிகள் தான். ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவோ எதிரிகளை அழிப்பதற்காகவோ ஆயுதங்கள் தூக்க உங்களுக்கு அனுமதித்தது யார்? மார்க்க அனுமதிக்குதா? மார்க்கத்தில் ஒரு உயிரை எடுப்பதற்கு யாருக்கு அனுமதி கிடையாது. சில காரணங்களுக்கு உண்டு. என்ன உண்டு? ஒருத்தன் கொலை செய்தானேயானால் அவனுக்கு தண்டனையாக ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் மரண தண்டனை கொடுக்குமே, அப்ப அவன் உயிரை எடுக்கலாம். ஒரு மனுஷனுடைய உயிரை எடுப்பதாக இருந்தால் ஒரு கொலை குற்றம் செய்தவனுக்கு அல்லது கடுமையான குற்றம் செய்தவனுக்கு இஸ்லாத்தில் மரண தண்டனை என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதை நிறைவேற்றுவதற்காக ஒரு அரசாங்கம் ஒருத்தனை கொல்லலாம், தப்பு கிடையாது. ஒரு அக்கிரமக்கார ஆட்சிக்காரர்கள் நம்ம எதிர்த்து வரும் பொழுது அந்த நாட்டில் இருக்கிற ஒரு அரசாங்கம் அவர்களை எதிர்த்து போரிடும் பொழுது கொள்ளலாம். போர்க்களத்திலே பொதுமக்களை காப்பாற்றுவதற்காக இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இதை ஜிஹாத் என்று சொல்லலாம். இது இஸ்லாம் அனுமதிக்கிறது. உங்களை ஒருவன் கொள்வதற்காக திட்டமிட்டு வரும் பொழுது உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நீங்கள் முந்திக் கொள்வது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இதை தவிர வேற என்ன காரணத்திற்காகவும் ஒரு உயிரை எடுப்பதற்கு யாருக்கு அனுமதி கிடையாது.